ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு மே 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் மே 1லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. தென் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்மே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து என்னோட யூடியூப் ப்ரொஃபைலில் இருக்க டெலகிராம் லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் ஜென் அப்படின்ற குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இதுல வந்து சிவராஜ் சிங் சௌகான் இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஓகே, இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 2 ஜினோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா DRR தன் 100 கம்லா. இது டெவலப் பண்ணது யாருன்னா IIRR தெலுங்கானா பேஸ்ட். IIRRனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச். ஓகேங்களா? செகண்ட் வெரைட்டி வந்து பூசா DST ரைஸ் ஒன். இதை டெவலப் பண்ணது யாருன்னா IARI. இவங்க வந்து டெல்லி பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா? இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதோட ஃபுல் நியூஸ்ல பாருங்க. இந்த ஜினோம் எடிட்டிங் டெக்னாலஜி இருக்குல்ல, இது வந்து எந்த பேஸ் பண்ணி இது பண்றாங்கன்னா CRISPR இதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த டெவலப் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா -5+10 ஃபார்முலா அப்படின்றதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா என்னன்னா இது வந்து ரைஸோட கல்டிவேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு அதே ஏரியால ரைஸோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுதான் வந்து இந்த -5+10 ஃபார்முலா அப்படின்றது. ஓகே, தென் அங்க ஷார்ட் நோட்ஸ்ல கொடுத்துருக்கல, அதுதான் இங்க இவ்வளவு பிரீஃபா இருக்கு. ஓகேங்களா? இதோட ஸ்டாட்டிக் பார்த்துக்கோங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICAR இவங்களோட டைரக்டர் ஜெனரல் வந்து மங்கி லால் ஜட். ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த 2 ரைஸ் வெரைட்டிஸோட நேம். இது ரெண்டுத்தையுமே வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்றது. ஓகே, இந்த ஜினோம் எடிட்டிங் டெக்னாலஜி வந்து எதை பேஸ் பண்ணினா CRISPR-Cas அதை பேஸ் பண்ணி பிளஸ் வந்து இந்த -5+10 ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவங்க தான், அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கஜேந்திர சிங் ஷேக்வாத் பிளஸ் லிசா நந்தி. இந்த லிசா நந்தின்றவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் கல்ச்சர், மீடியா அண்ட் ஸ்போர்ட் ஆஃப் யுனைடெட் கிங்டம். இவங்க ரெண்டு பேருமே இவங்க வந்து கஜேந்திர சிங் ஷேக்வாட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இந்த மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சைன் பண்றாங்கன்னா கல்ச்சுரல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாங்க. எதுக்காகனா நம்மளோட இந்தியாவில் ஆர்ட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் அதான் என்ஹான்ஸ் பைலேட்ரல் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ த ஆர்ட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ். ஓகேவா? யுனைடெட் கிங்டமும் இந்தியாவும் சேர்ந்து தான் வந்து இந்த கல்ச்சுரல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா பைலேட்ரல் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்காக. ஓகேங்களா? எது மூலமானா ஆர்ட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் மூலமாக அவங்களோட பைலேட்ரல் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, லிசா நந்தி இவங்க வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் கல்ச்சர், மீடியா அண்ட் ஸ்போர்ட் ஆஃப் யுனைடெட் கிங்டம். ஓகே, இதோட நியூஸ் பார்க்கலாம். ஓகே, கஜேந்திர சிங் ஷேக்வாட் வந்து யூனியன் மினிஸ்டர். எந்தெந்த இதுக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்க்கு. ஓகேங்களா? லிசா நந்தி வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் கல்ச்சர், மீடியா அண்ட் ஸ்போர்ட். எந்த கண்ட்ரினா யுனைடெட் கிங்டம். ஓகே, இவங்க தான் வந்து கல்ச்சுரல் கோஆபரேட்டிவ் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவோட போட்டிருக்காங்க. ஓகே, யுனைடெட் கிங்டமோட பிரைம் மினிஸ்டர் வந்து கெயர் ஸ்டார்மர். கேபிட்டல் வந்து லண்டன். கரன்சி வந்து பவுண்ட் ஸ்டெர்லிங். ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு நியூஸ் படிக்கும் போது கூட ஸ்டாட்டிக்கும் சேர்ந்து படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து ஒரு சில டைமில் இந்த கரன்சிலாம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எதுனா 1-2 மார்க் கூட வந்து விடக்கூடாது நம்ம, அது கூட இம்பார்ட்டன்ட் ரொம்ப. ஓகேங்களா? அதனால கூட வரும்போதே மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் எதுலேருந்து கேட்பாங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நியூஸில் வர கொஷின்ஸ்லேருந்து தான் ஸ்டாட்டிக்ஸே மோஸ்ட்லி வரும். ஸோ படிச்சுக்கோங்க, அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். தேர்ட் நியூஸ் வந்து இந்த டைலாக் அப்படின்றவங்களும் ப்ளஸ் வந்து டைலாக்ன்றது டெல்லி பேஸ்டு ப்ளஸ் கிரே ஸ்பேஸ் லா அண்ட் பாலிசி கன்சல்டிங் ஃபார்ம், இவங்க வந்து பெல்ஜியம். ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட் EUI அப்படின்றத லான்ச் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைட் EUI அப்படின்றத லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எதுக்காகனா EU மீன்ஸ் யூரோப்பியன் இந்தியாவோட என்கேஜ்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. எந்த ஃபீல்டில்? ட்ரேட், டெக் அண்ட் செக்யூரிட்டி ஃபீல்டில் அவங்களோட இதுவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்தியா பேஸ்ட் ப்ளஸ் வந்து பெல்ஜியம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த ஸ்ட்ரைட் EUI அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைட் EUI அப்படின்னா என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச் இன்னோவேஷன் அப்புறமா வந்து டைலாக் ஃபார் யூரோப்பியன் யூனியன் இந்தியன் என்கேஜ்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? EUI மீன்ஸ் யூரோப்பியன் யூனியனோட இந்தியன் என்கேஜ்மெண்ட். ஓகே, ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்ச், ஓகே, இன்னோவேஷன் அண்ட் டைலாக், ஓகே, ஃபார் யூரோப்பியன் யூனியன் இந்தியன் என்கேஜ்மெண்ட். ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நியூஸ் பார்க்கலாம். மெயினாக எந்தெந்த செக்டார்லன்னா ட்ரேடு, டெக்கு, ஓகேங்களா, இந்த செக்யூரிட்டி இதில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுக்காக தான். ஓகே, டைலாக்ன்றது நியூ டெல்லி பேஸ்டு. ஸோ எந்த 2 கம்பெனி அப்படின்ற கொஷின்ஸும் வரும். ஸோ கம்பெனிஸ் மறந்துடாதீங்க. கிரே ஸ்பேஸ் லா அண்ட் பாலிசி கன்சல்டிங் ஃபார்ம் வந்து பெல்ஜியம் பேஸ்டு. ஓகேவா? என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸ்ட்ரைட் EUI. ஓகே, இந்த டைலாக்கோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லி. ஃபவுண்டிங் டைரக்டர் வந்து கசீம் ரிஸ்வி. கிரே ஸ்பேஸ் லா அண்ட் பாலிசி கன்சல்டிங் ஃபார்ம் வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து லியூவன், பெல்ஜியம். ஓகேங்களா? இது வந்து யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவோட ட்ரேட் செக்டார், டெக்னாலஜி செக்டார் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுக்காகனா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, ஐ மீன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த இது கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபோர்த் நியூஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகேங்களா? எதில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் சீட்டா கன்சர்வேஷன் காரிடார். ஓகே, யார் கூட ஜாயின் பண்ணுறாங்கன்னா வித் மத்திய பிரதேஷ். ஓகே, எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் 17,100 ஸ்கொயர் மீட்டர் வைல்ட் லைஃப் காரிடார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்போ வந்து எந்த ஸ்டேட்டோட ஜாயின் பண்ணுது இந்த சீட்டாவோட கன்சர்வேஷன் காரிடருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷோட ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, என்ன இதுவு இந்தியாவோட இப்போ சீட்டா டைகர் இதனாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட் ஞாபகம் வரும்னா மத்திய பிரதேஷ் தான். கரெக்டா? ஸோ அந்த மத்திய பிரதேஷோட இப்போ ராஜஸ்தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னா 17,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வைல்ட் லைஃப் காரிடரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இதுதான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் சீட்டா கன்சர்வேஷன் காரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு வரதுக்கான மெயின் எய்மே என்னன்னா டு இம்ப்ரூவ் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ensure better movement for wildlife and mitigate the challenges of habitat fragmentation. அதுக்கப்புறமா இந்த காரிடர் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா சீட்டா வந்து ரொம்ப நாள் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு இந்த காரிடர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸில். ஓகேங்களா? இதோட ப்ரீஃப் நியூஸ் பார்க்கலாம். ஓகே, ராஜஸ்தானில் வந்து இது பாருங்கள். In this plan 7 district in Rajasthan வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்டகிரேட் ஆகுறாங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்துக்கோங்க.
கோட்டா, புந்தி, பாரன், ஜலாவர், சவாய் மதோப்பூர், கரோலி அண்ட் சித்தோர்கர். ஓகேங்களா? ஓகே. மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் பார்த்துக்கோங்க, மோகன் யாதவ். கவர்னர் வந்து மங்குபாய் சி பட்டேல். கேபிட்டல் வந்து போபால். ஓகே. மோகன் யாதவ் சிஎம், கவர்னர் வந்து மங்குபாய் சி பட்டேல், கேபிட்டல் வந்து போபால். பேர்ட் சாங்சுவரி வந்து கர்மூர் பேர்ட் சாங்சுவரி. அதே மாதிரி ராஜஸ்தானோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜன்லால் சர்மா. பஜன்லால் சர்மா. கவர்னர் வந்து ஹரிபவ் பகேதே. கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர். ஓகே. பேர்ட் சாங்சுவரி இங்க பாத்தீங்கன்னா பாரத்பூர் பேர்ட் சாங்சுவரி. ஓகேவா? மெயினா இந்த காரிடர்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு சீட்டா வந்து இங்க இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஒரே இடத்துல அதை வச்சுட்டு இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை மூவ் ஆகும்போது அதோட லைஃப் ஸ்பேனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் மெயின் எய்மே. இதை வந்து ஃப்ரீயா ஒரு ஒரு கூண்டுக்குள்ள போட்டு வைக்காம, காரிடர் மீன்ஸ் ஒரு ஒரு பார்டர், கரெக்டா? ஸோ அதை ஃப்ரீயா வந்து விடும்போது அது எல்லா இடத்துக்குமே ஒரே இடத்துல இல்லாம மிட்டிகேட் ஆகும்போது அதனால இன்னும் ரொம்ப நாள் வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு இதுக்காக இந்த இன்டர்ஸ்டேட் காரிடர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியால கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஓம் பிர்லா லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஓகேவா? இவங்க என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால், சேர்மன் ஆஃப் சிஓஇ. சிஓஇ மீன்ஸ் கமிட்டி ஆன் எஸ்டிமேட்க்கு சேர்பர்சனா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சஞ்சய் ஜெய்ஸ்வால். யாரு? லோக்சபாவோட ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. சஞ்சய் ஜெய்ஸ்வால் வந்து சேர்பர்சன் ஆஃப் கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பஜ்யாயாந்த் ஜே பாண்டாவை வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சேர்பர்சனா. இவங்க ரெண்டு பேரையுமே எந்த வருஷத்துக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2026 ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2026க்காக தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாருன்னா டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால். நெக்ஸ்ட் வந்து பைஜயந்த் ஜே பாண்டா. ஓகே. சஞ்சய் வந்து சிஓஇ கமிட்டி ஆன் எஸ்டிமேட்காகவும், ஜே பாண்டா வந்து கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்காகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஓம் பிர்லா, லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஓகே. இது பிரீஃப் நியூஸ் இங்க இருக்கு. ஓகே. இதில் எதுவுமே ஸ்டாட்டிக் இல்லை. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ். இன்டர்நேஷ்னல் நியூஸில் வந்து யுனைடெட் ஸ்டேட் ட்ரேட் ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2025 ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025 ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டோட ட்ரேட் ரெப்ரசன்டேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிளேஸ்ட் இந்தியா ஆன் ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட். இந்த ரிப்போர்ட்ல ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து வாட்ச் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து இந்தியா வந்து ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்கு. ஓகேவா? ஃபார் எதுக்காகனா நாட் ப்ரொவைடிங் அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் டு ஐபிஆர். ஐபிஆர் மீன்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்ல வேற எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்குன்னா அர்ஜென்டினா, சைனா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, ரஷ்யா, வெனிசுலா. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இருக்காங்க ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்ல. எதனால இவங்களுக்குலாம் அந்த வாட்ச் லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் வந்து எதுக்கு கொடுக்கலன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு கொடுக்காததுனால. ஓகேங்களா? ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட், நெக்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட்னு ரெண்டு கேட்டகரி இருக்கா. அதுல வாட்ச் லிஸ்ட்ல மொத்தம் 18 கண்ட்ரிஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ஒரு கண்ட்ரியை ரிமூவும் பண்ணியிருக்காங்க. என்ன கண்ட்ரினா டர்க்மெனிஸ்டான்ற கண்ட்ரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த நியூஸ். இப்போ இதில் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? யுனைடெட் ஸ்டேட்டோட ட்ரேட் ரெப்ரசன்டேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான் 2025 ஸ்பெஷல் 301 ரிப்போர்ட் அப்படின்றது. ஓகேவா? இதில் ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்ன்ட்டு ரெண்டு கேட்டகிரி. ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்ல இந்தியாவும் பிளேஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்தியா, அர்ஜென்டினா, சைனா, இந்தோனேஷியா, மெக்சிகோ,
ரஷ்யா அண்ட் வெனிசுலா. மொத்தம் 8 கண்ட்ரீஸ் வந்து ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட். ஓகேங்களா? எக்ஸாம்ல வந்து 4 கண்ட்ரி குடுத்துட்டு இதுல எது ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்ல வரல அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நல்லா கண்ட்ரீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா. ஓகேங்களா? இந்தியா, இந்தோனேஷியா ஐல ஸ்டார்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து சைனா சிசில ஸ்டார்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து அர்ஜென்டினா வந்து ஏ. மெக்சிகோ, ரஷ்யா, வெனிசுலா. மெக்சிகோ, ரஷ்யா, வெனிசுலா. ஓகே. அதுக்கப்புறமா வந்து வாட்ச் லிஸ்ட்ல மொத்தம் 18 கண்ட்ரி இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண கண்ட்ரி பேர் தான் வந்து டர்க்மெனிஸ்தான். ஓகே. இவங்களை ஏன் ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்ல போட்டிருக்காங்கன்னா அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு கொடுக்காததுனால. ஓகேங்களா? இதுல பார்த்துடலாம் ஃபுல் நியூஸ். ஓகே. அங்க கொடுத்துருக்கதா இங்க பெருசா கொடுத்துருக்காங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நோட்ஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனா நீங்க ஒரு வாட்டி இந்த ஃபுல் நியூஸ் படிச்சுக்கோங்க. ஓகே. இந்த யுனைடெட் ஸ்டேட் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவோட ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ. அவ்வளவுதான் இந்த நியூஸ். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்ல ரேசர் பே இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எம்சிபி சர்வர். எம்சிபி மீன்ஸ் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்து சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ரேசர் பே. ஓகேங்களா? எதுக்காகனா பேமெண்ட் கேட்வேக்காக. ஃபார் பேமெண்ட் கேட்வேக்காக பண்ணியிருக்காங்க. எதை அலோவ் பண்றதுக்காகனா பிஸ்னஸஸ் டு கனெக்ட் ஏஐ பவர்டு சிஸ்டம் டைரக்ட்லி டு தர் பேமெண்ட் செட்டப். ஓகேங்களா? பேமெண்ட் செட்டப்க்கு டைரக்டா ஏஐ பவர்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும், அலோவ் பண்றாங்க பிஸ்னஸஸ்க்குலாம். அதுக்காக தான் வந்து ரேசர் பே வந்து இந்த எம்சிபி சர்வரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதோட ஃபுல் நியூஸ் பார்த்துடலாம். எம்சிபினா மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஓகே. ரேசர் பே வந்து பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. ஓகே. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் சர்வர். ஓகே. அவ்வளவுதான். இதோட வேற எந்த நியூஸும் இல்லை மெயினா. It enable payment to be initiated and processed with simple command, making the process வந்து faster and less dependent on manual input. ஓகே. ஸோ இது ஃபுல்லாக ஏஐ டூல்ஸ் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த சர்வர் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராண்டட் சிஓஏ. சிஓஏ மீன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷன். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷன். ஓகேவா? ஆர்பிஐ வந்து என்ன கிராண்ட் பண்ணியிருக்காங்க? சிஓஏ சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷன். யாருக்குன்னா ஜோக்பே. இவங்க வந்து மொபிவிக் இருக்காங்கல்ல, அவங்களோட சப்சிடியரி தான் வந்து ஜோக்பேன்றவங்க. ஓகேயா? இது வந்து எதுக்காகனா ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஆப்ரேஷனுக்காக சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷன் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா ஜோக்பேக்கு. ஜோக்பே வந்து மொபிவிக்கோட சப்சிடியரி. ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டருக்காக இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷன் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷன் வந்து எந்த கீழே வருதுன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 கீழே வருது. ஓகேவா? அதே மாதிரி ஜாக்பே வந்து ஆல்ரெடி வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு. இது எப்போனா 2023ல. இப்போ வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தரைசேஷனுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஓகே. இந்த ஜாக்பேன்றது குருகிராம் ஹரியானா பேஸ்டு. ஓகேவா? ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. குருகிராம் ஹரியானா பேஸ்டு கம்பெனி இது. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ். தேர்ட் நியூஸ் என்னன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி வந்து என்ஐஎஸ்எம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்டோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா
டு பூஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ்காக. எங்கன்னா கிஃப்ட் சிட்டியில். ஓகேங்களா. IFSCA இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி ப்ளஸ் NISM மீன்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட். இவங்க எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க? பூஸ்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ்காக கிஃப்ட் சிட்டியில். ஓகே, அதோட ஃபுல் நியூஸ் பார்க்கலாம் ஒரு நிமிஷம். இப்போ இந்த MOU வந்து என்னெல்லாம் கவர் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. எந்த டெவலப்மெண்ட்காக அப்படின்னு பார்த்தோம்னா, the development of customized content, question banks and e-learning module which are in alignment with the requirement of IFSCA aimed at improving the professional expertise of financial institution within the IFSC. அதுக்கப்புறம் வந்து இந்த MOU வந்து expected to mutually beneficial வந்து for both entities-க்கு. ஓகேங்களா. அதுதான் able to use capacity building and certification expertise of NISM. இது வந்து இந்த NISM வந்து இதுல வந்து இந்த லேர்னிங்லேருந்து கண்டிப்பாக பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் இந்த 2 ஆர்கனைசேஷன் தான். அண்ட் எந்த பிளேஸ்லன்னு கேட்டாங்கன்னா கிஃப்ட் சிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து RBI வந்து மானிட்டரி பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி மானிட்டரி பெனால்ட்டி நியூஸ் வந்து அடிக்கடிக்கு வரும். இதில் வந்து எந்த பேங்க்கு எந்த வேல்யூ எதுக்காக அப்படின்ற கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. கரெக்டாக இந்த பேங்க்கு ப்ளஸ் வந்து அந்த அமௌண்ட் எல்லாமே ஞாபகம் இருக்குது. பட் ஆனால் வந்து எந்த வயலேஷனுக்காக இவங்களுக்கு வந்து இதை ஃபைன் போட்டாங்க அப்படின்றத கொஷின் கேட்டாங்க எக்ஸாமில். இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில். ஸோ பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பேங்க் நேம், அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து எந்த வயலேஷனுக்காக அப்படின்றதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மொத்தமாக வந்து RBI வந்து 5 மேஜர் பேங்க்ஸுக்கு வந்து MOU சைன் பண்ணியிருக்கு. ஓகேவா. 5 மேஜர் பேங்க்குக்கு மொத்தம் டோட்டல் காஸ்ட் MOUவில் மானிட்டரி பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா. மொத்தம் அமௌண்ட் வந்து 2.52 crore பெனால்ட்டி மட்டுமே வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபார் ரெகுலேட்டரி வயலேஷன். ஓகேவா. என்னென்ன மேஜர் பேங்க்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ICICI பேங்க்கு. ஓகே, இது வரங்க. இது வந்து அந்த பெரிய கண்டென்ட் நியூஸில் எடுக்கிறேன். ஏன்னா அதில் என்ன ரீசனுக்காக அப்படின்றது இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ICICI பேங்க். ஓகேங்களா. ICICI பேங்க்குக்கு வந்து எவ்வளோ பெனால்ட்டி போட்டிருக்காங்கன்னா 97.80 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எந்த வயலேஷன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் ஏ சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட். ஓகேங்களா. RBIயில் ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே அவங்க அதை இது பண்ணாததுனால, சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்டை ரிப்போர்ட் பண்ணாததுனால இவங்களுக்கு இந்த ஃபைனு. ஓகே, அதே மாதிரி வந்து சார்ஜிங் லேட் பேமெண்ட் ஃபீஸ் அண்ட் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ். கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து லேட் பேமெண்ட் ஃபீஸை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் எவ்வளோ ஃபைன் அமௌண்ட் 97.80. ஸோ ICICI பேங்க் வந்து சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ICICI 2 C வருதா. ஸோ சைபர் செக்யூரிட்டி ஒரு சிக்கு, இன்னொரு சிக்கு வந்து கிரெடிட் கார்டு, அப்படி க்ளூ வச்சுக்கோங்க. மொத்தம் 97.80. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாக்கு வந்து 61.40 lakh. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடாவில் என்ன இது இஷ்யூக்காகனா நான் கேஷ் இன்சென்டிவ்காகவும் ப்ளஸ் வந்து டார்மெண்ட் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஃபெயிலிங் டு கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் டு சர்டன் இன்ஆப்ரேட்டிவ் டார்மெண்ட் அக்கௌண்ட்டு, இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாததுனால. ஓகேங்களா. டார்மெண்ட் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் கேஷ் இன்சென்டிவ்ஸ். இது எந்த பேங்க்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேங்களா. 61.40 lakh ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு வந்து இந்த KYC ரெகுலேஷன், நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் KYC ரெகுலேஷன் எதுக்காகனா பர்டிகுலர்லி ஃபார் ஓப்பனிங் மல்டிபிள் டெபாசிட் அக்கௌண்ட், ஆதார் யூஸிங் ஒன் டைம் பாஸ்வேர்டு தான் OTP பேஸ்ட் பண்ணி மல்டிபிள் டெபாசிட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து RBIயோட ப்ரிஸ்கிரைப்டு ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணாமல், அதனால இது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு வந்து 31.80 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. லேக் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து
ஐடிபிஐ பேங்க்குக்குமே வந்து அதே 31.80 lakh தான். ஓகே, இவங்களுக்கு வந்து under the interest subvention scheme for short term agricultural loan through credit card, Kisan credit card. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து 29.60 lakh. எதுக்காகன்னா அன்ஆத்தரைஸ்ட் அண்ட் அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷனுக்காக. அன்ஆத்தரைஸ்ட் அண்ட் அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் யாருக்குன்னா ஆக்சிஸ் பேங்க் 29.60 lakh. ஓகே, ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, தென் ஐடிபிஐ பேங்க், நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க். ஓகேங்களா, அதில் ஐடிபிஐக்கும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கும் சேம் அமௌண்ட் தான் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் நடுவில் வருதா, ஸோ ஓடிபி பேஸ்டு கேஒய்சி அதை யூஸ் பண்ணி மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து போகலாம் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸஸில். டிசிஎஸ், ஐபிஎம் ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து செட் பண்ண போறாங்க. எங்கன்னா குவாண்டம் வேலி டெக் பார்க்ல. ஓகேவா, இது எங்கன்னா அமராவதி, ஆந்திர பிரதேஷ்ல. ஓகேங்களா, டிசிஎஸ், ஐபிஎம், கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், இந்த 2 கம்பெனி பிளஸ் வந்து ஒரு கவர்மெண்ட். மெயினா எங்கன்னா இது ஆந்திர பிரதேஷ்ல தான். ஓகேங்களா, இதோட மெயின் எய்மே என்னன்னா டு எஸ்டாப்ளிஷ் த கண்ட்ரி அஸ் ஏ குளோபல் ஹப் இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஃபாஸ்டரிங் இன்னோவேஷன், ஜாப் கிரியேஷன் அண்ட் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கேப்பபிலிட்டி. எந்தெந்த இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிஎஸ், ஐபிஎம், கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் அப்பாயின்மெண்ட்ல வந்து ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆந்தோனி அல்பானிஸ் இவங்க வந்து செகண்ட் கான்சிக்யூட்டிவ் டேர்மா வந்து பிஎம் எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவர் வந்து லேபர் பார்ட்டியோட லீடர் ஆந்தோனி அல்பானிஸ். ஓகேங்களா, ஆந்தோனி அல்பானிஸ். இதோட ஃபுல் நியூஸ் வந்து இருக்கு. 3-year டேர்முக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவரை பிரைம் மினிஸ்டரா. ஓகேவா, இவர் ஆல்ரெடி இன்குபென்ட் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தாரு. இப்போ திரும்ப வந்து எலெக்ஷன்ல செகண்ட் கான்சிக்யூட்டிவ் டேர்மா இவரே வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, லேபர் பார்ட்டியோட லீடர் இவர். ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் கேன்பெரா, கரன்சி வந்து டாலர். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் சேலம் சலே பின் பிரைக் இவங்க வந்து அப்பாயிண்டட் அஸ் நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஏமன். யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா சேலம் சேலே பின் பிரையக் வந்து பின் பிரையக்னு வருதா, ஹக்மத் அவார்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பின் பிரையக் வந்து ஹக்மத் அவார்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரினா ஹேமன் கண்ட்ரிக்கு. ஓகே, நியூ பிரைம் மினிஸ்டர் ஹேமன் கண்ட்ரிக்கு நியூ பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஹேமனோட கேபிட்டல் வந்து சானா, கரன்சி வந்து ரியால். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சவுத் கொரியாவோட ஆக்டிங் பிரசிடென்ட் ஹன் டக் சூ இவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, எதனால அப்படின்னா அப்கமிங் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து June 3, 2025 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஆக்டிங் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. எந்த கண்ட்ரிக்குன்னா சவுத் கொரியாவுக்கு. இப்போ அவர் ரிசைன் ஆயிடுறாரு. அவரோட நேம் என்னன்னா ஹன் டக் சூ. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்பேஸ் நியூஸ். இதில் வந்து டிஆர்டிஓ வந்து என்ன கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா மெய்டன் ஃப்ளைட் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம் எங்கன்னா ஷியோபூர் ட்ரையல் சைட் இன் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, இது எதுக்காகனா டு பூஸ்ட் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரீகன்சைசன்ஸ் கேப்பபிலிட்டிக்காக. ஓகே, இது ஃபுல் நியூஸ் பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டிஆர்டிஓ தான் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெய்டன் ஃப்ளைட் ட்ரையல் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, இது எங்கேருந்து இது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஷியோபூர் ட்ரையல் சைட். இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ். ஸோ அந்த ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காகனா டு பூஸ்ட் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ், சர்வைலன்ஸ் அண்ட் ரீகனைசன்ஸ் கெப்பாபிலிட்டிக்காக. ஓகேவா, இதை இந்த பிளாட்ஃபார்மை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க
ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்மை. ஓகேவா? இது வந்து உத்தரப்பிரதேஷ் பேஸ்டு கம்பெனி. தென் வந்து இந்த டோட்டல் டியூரேஷன் ஆஃபோட ஃப்ளைட் வந்து எத்தனை மினிட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா 62 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஹீலியம் தான் யூஸ் பண்ணுது ஃபார் லிஃப்ட்டுக்காக அண்ட் பவர்டு பை சோலார் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எந்த இடத்துலேருந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த டெஸ்ட் இது எங்கே நடந்திருக்குன்னா மத்திய பிரதேஷில். ஓகே. டிஆர்டிஓட சேர்மன் வந்து சமீர் வெங்கட்பதி கம்மட்டா. ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யாருன்னா ராஜ்நாத் சிங். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதில் நியூஸு. அந்த ஷியோபூர் ட்ரையல் சைட்டு மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. ஓகே. அதே மாதிரி இதை டெவலப் பண்ணவங்களோட இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியல் டெலிவரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆபிச்சுரியில் யோகா குரு, இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டி. ஓகேங்களா? இவர் வந்து இறந்துட்டாங்க. எங்கன்னா வாரணாசி உத்தரப்பிரதேஷில். ஓகேவா? இவர் வந்து ரினோன்ட் யோகா குரு அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி. அதான் நேற்று சொல்லியிருந்தேன்ல, ஆபிச்சுரினாலே கண்டிப்பாக வந்து அவங்களோட நேம், அவங்க வந்து என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாங்க, ப்ளஸ் வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. மெயினாக இந்த அவார்டு வந்து எந்த இயர் இருந்தால் மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு எக்ஸாமில். ஓகேங்களா? இவங்க வந்து அவரோட ஃபுல் நேம் வந்து என்னென்னா சுவாமி சிவானந்த சரஸ்வதி. சுவாமி சிவானந்த சரஸ்வதி. ஓகேவா? இவர் வந்து எந்த இயரில் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு? 2022 ரீசெண்டாக பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர் இவர். ஓகேங்களா? சுவாமி ரீசெண்டாக பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. 2022 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி யோகா ரத்னா அவார்டு இன் பெங்களூரில் வந்து 2019 வாங்கியிருக்காங்க. அண்ட் பாசுந்தர ரத்தான் அவார்டு, இந்த அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ பத்மஸ்ரீ 2022, யோகா ரத்னா அவார்டு வந்து 2019. அவங்களோட நேம் என்னன்னா சுவாமி சிவானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? எங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வாரணாசி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து மே எண்டில் May 1 to 31க்கான லைனாக எழுதி க்ளூ வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸு. இதுக்கு மேலே உங்களுக்கு எதுனா இதில் டவுட்ஸோ இல்லைனா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணி டீச் பண்ணலாம் அப்படின்னு எதனா ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து மறக்காமல் உங்களோட பேங்கிங் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.